இத ரெடி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஒரு 4 லட்சம் வரும்க்கா. லோன் வாங்கி செலவு பண்றீங்க செல்வம், அதுக்கு ஏத்த மாதிரி லாபம் வரணும். நீங்க 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட் செல்வம். தேங்க்யூக்கா. என் பார்ட்னருக்கு வாழ்த்து சொல்லவே இல்ல. வீட்லயே வாழ்த்து சொல்லிட்டு செல்வம். சரி நான் கிளம்புறேன், நீங்க வேலையை பாருங்க. அக்கா ஒரு நிமிஷம். இந்த வீட்ல இருக்கவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே செல்வம், ஏன் கேக்குற? இல்ல, நாங்க பாக்கும்போது கேட்டை திறந்து வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதுவா? செப்பல சரி பண்ண பேலன்ஸ்க்காக கேட்டு பிடிச்சேன். அது அப்படியே திறந்துருச்சு. அத சாத்திட்டு வரும்போது தான் நீ பாத்திருப்ப. ஓ பை. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்க டாக்டர் எப்போ வருவாங்க? 4 மணிக்கு வருவாங்க சார். ஓகே. எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் இருந்தா சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சரி, இங்க லேப் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க சார். ஓகே தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் பேர் ரஞ்சிதா. எஸ் ரஞ்சிதா. 11th மே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அவங்க ஆஃபீஸில் அந்த காப்பியை சப்மிட் பண்ணோம். இன்னொரு காப்பி எனக்கு தர முடியுமா ப்ளீஸ்? சார், ஒருத்தவங்க ரிப்போர்ட்டை யார் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது சார். ஏங்க, நான் உங்கள் ஹஸ்பண்டுங்க. அதை நான் எப்படி சார் நம்ப முடியும்? இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து யார் வேணாலும் யார் ரிப்போர்ட்டை வேணாலும் வாங்கிட்டு போலாமே. என் ஒய்ஃப்க்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணுங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார், அதான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல சார். நீங்கள் கிளம்புங்க சார். போல இருக்கு. மேம் மேம் என்னங்க வச்சுக்கோங்க. சார், என்ன சார் இதெல்லாம்? ப்ளீஸ் எடுங்க சார், இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். லீவ் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சார், என்ன சார் நீங்கள்? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க சார், என்னன்னு கேட்டு சொல்கிறேன். 11th மே. எஸ் ரஞ்சிதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. இந்தாங்க சார். தேங்க்ஸ்ங்க. ஓகே சார். எங்க சொல்லுங்க. இவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா?